சோதரிக்கிறோம். நீர் ஆண்டவரை எங்களோடு பேசுங்க. நமக்கு சித்தமான காரியம் வாழ்க்கையில் நமக்கு நடத்துவீராக. ஒரு திருப்பாத்திரை சமர்ப்பிக்கிறோம். ஒரு பிரசன்னம் நம்மளோடு நலப்படுவதாக இதையும் முன்னது நடத்துக. பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் சொன்ன பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு அறிதல், ஒரு புரிதல், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் பார்த்துட்டு வருகிறோம். ஒரு வாரமாக. கடந்த வாரத்தில் எனக்கு உடம்பு முடியாதனால இன்னொரு ஒருத்தர் ஆண்டவர் கரெக்டாக கொண்டு வந்தார். இன்னொரு ஊழியரை ஆண்டவர் கொடுத்தார். சாயங்காலத்திலே ஜேம்ஸ் அவர் என்ன பண்ணார், செய்தியை கொடுத்தார் சாயங்காலத்தில். ஆனால் எனக்கு என்னென்னா ஆண்டவர் எனக்கு தொண்டைக்கு என்ன பண்ணார், ரெஸ்ட்டு கொடுத்தாரு. நான் கேட்கல, ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார், ரெஸ்ட்டு கொடுத்தாரு. ஆண்டவர் நான் நன்றி சொல்லிட்டுக்கிறேன். இன்னும் அந்த கரகரை இருக்கதான் செய்ய, ஆனாலும் ஆண்டவர் பலத்தை கொடுத்துருக்கிறார். இம்பட்டு கொடுத்த பலத்துக்காக ஆண்டவர் நான் நன்றி சொல்லிட்டுக்கிறேன். சத்ருவானவங்க என் தொண்டையை பிடிச்சாங்க, என்ன பண்ணாங்க, சரி அதெல்லாம் கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. எப்படி ஆண்டவர் எல்லாச்சும் பார்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் மாஸ்டர். இன்றைக்கு நம்ம சரி ஓகே இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார் இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? அப்போ அவருக்குள்ளாலே வாழ்கிற வாழ்க்கை, அவருக்குள்ளாலே வாழ்கிற வாழ்க்கை அது உண்மையாய் இருக்குமென்றால், அது உண்மையாய் இருக்குமென்றால் அது கடைசி வரைக்கும் நம்ம உயிர், இந்த உயிர் நம்ம உடலை விட்டு போகிற வரையிலும் உண்மையாய் அவருக்குள்ளாக இணைஞ்சி வாழ்கிற வாழ்க்கை தான் அது ஆவிக்குரிய ஜீவியமாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை அவருக்குள்ளாலே இணைந்து இசைந்து எப்பொழுதும் நிறைவாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் அந்த ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் லிவிங் சொல்றாங்க. இது ஸ்பிரிச்சுவல் லிவிங். அப்போ லிவிங்னா வாழறது. இது ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன பண்ணுவோம், வாழணும். நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு இல்லாமல் என்ன பண்ணுவோம், வேதனை, துன்பம், தொல்லை, கஷ்டம், கவலை, கண்ணீர், போராட்டம், எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ராவே தான் போயிட்டு இருக்குது. ஹலோ, அதுதான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், முடிவு பண்ணிக்கிறோம். கடன், கஷ்டம், கவலை, வட்டிக்கு விட்டா இன்னொரு வட்டி, அடுத்து இன்னொரு வட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு வட்டி குட்டி போட குட்டி எல்லாம் போய் ஸ்ட்ரெஸ் ஒன்று அது கையில் பையன் கடன் வாங்கினால ஸ்ட்ரெஸ். என்ன ஆகுது, சரீரத்தில் பாதிப்பு வருது. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் நம்ம கொடுக்காத இருக்கும்போது மிச்ச எல்லா காரியங்களும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. மிச்ச காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தான் இருக்குது. ஸ்ட்ரெஸ் வருது, எல்லாம் வரும், கவலை வரும், பயம் வரும். ஹலோ, உண்மையாக அந்த பயம், வாழ்க்கையை கண்டு பயம், எதிர்காலத்தை கண்டு பயம், சரீர பலவீனத்தை கண்டு பயம், எல்லாத்தையும் கண்ட பயம், அதை கண்டா பயம், இது கண்டா பயம், எல்லாமே பயம். முழுமையா வாழ முடியாது. இது முழுமையான வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, வாழ முடிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றாங்கல்ல, திருப்தி, அந்த திருப்தியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த பயம் ஒரு தடையாகவே என்ன பண்ணுது, இருக்கிறது. கேள்விக்குறியா இருக்குது வாழ்க்கை. அல்லேலூயா. உண்மையா அவருக்குள்ளாலே தைரியமாய் வாழ
மாட்டேங்கிறோம். ஏன்னா பயம் என்ன பண்ணுது? தடுக்கிறது. பயம் நமக்கு பெரிய ஒரு தடுக்கல்லாம் என்ன பண்ணுது? இருக்கிறது. இல்லையா? நாம் ஆண்டவர் சொல்ற நம்ம ஆண்டவரோட போராளிகளா இருக்கிறோம். என்னன்னா நாம் ஆண்டவருக்குள்ளால என்ன பண்ணுறோம்? போர் வீரர்களா என்ன பண்ணுறோம்? போர் வீரர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொல்லுவது போர் வீரர்களை போல் வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்படி போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கைக்கு உயிரை கண்டு பயப்பட மாட்டாங்க. பயம் என்ன பண்ண இருக்கவே கூடாது. போர் வீரர் என்று சொன்னா மரணத்தை கண்டு பயம் இருக்கக்கூடாது. அடுத்த நிமிஷத்துக்கு குறித்து பயம் இருக்க கூடாது. அடுத்த நேரம் என்ன ஆகும், இருக்குமா, உயிரோடு இருக்குமா, இருக்க மாட்டோமா, கரெக்டா இல்லையா? அந்த பயம் எல்லாம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. எப்ப எங்கிருந்து சுடுவான்னு தெரியாது, எப்ப என்ன பண்ணுவான், பாம்பு போடுவான்னு தெரியாது, எப்ப என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறவர்கள் பயம் ஒன்று இல்லவே இருக்காது. என்னன்னாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் நாட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன், சாவறேன் அப்படின்ற ஒரு உண்மையான போராளியா இருக்கிறான். இல்லையா? ஆக நம்ம ஆவிக்குரிய போராளிகளா இருக்கிறோம். ஆவிக்குரிய போராளிகளா இருக்கிறோம். தேவனுக்கென்று நம்ம நிற்க வேண்டும். இல்லையா? ஆண்டுக்கு என்ன பண்ணும்? நிற்க வேண்டும். திறப்புல என்ன பண்ணும்? நிற்கணும். நான் என்னதான் நடந்துட்டோம், என் தேவனை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் எனக்கு எதிராக வந்தாலும் என் தேவன் எனக்குள்ளால இருக்கிறாள், இப்போ என் பரிசுத்த ஆவியினர் எனக்குள்ளால இருக்கிறனால நான் எதை கொண்டு நான் என்ன பண்ணுவேன்? பயப்பட மாட்டேன். அவன் மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? விட்டா என்னை அடிக்க முடியும், காய்கால் உடைக்க முடியும், என்ன துன்புறுத்த முடியும், ஏதோ பண்ண முடியும், போனால் என்ன பண்ண என்னால் கொலை பண்ண முடியும், அவ்வளோதான். அது விட்டா என்ன? நான் இன்னைக்கு அந்த எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. எனக்கு என்னதான் பண்ணாலும் நான் யாருக்கு என் தேவனை நான் உண்மையா பிடிச்சிருக்கனால என் ஜீவனை என்னை விட்டு போனோம்னா என்ன அடுத்த விஷயம் ஆண்டவரோடு இருக்கும். அந்த விசுவாசம் இருக்கணும். போர் வீரர்களை போல ஒரு விசுவாசம், அந்த ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். ஏன்னா ஆவிக்குள்ளாலே நடப்பது அவசியம். ஆவிக்குள்ளாலே நடப்பது அவசியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 16 சொல்லுது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கன்ற. அல்லேலூயா. வாசிக்கிறேன். 5:16. கலாத்தியர் 5:16. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாம்ச இச்சை விடுங்க, அது அப்புறம் அது வேற சப்ஜெக்ட். ஆவிக்கேற்றபடி என்ன பண்ணணுமா? நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குள்ளாலே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாலே நம்ம என்ன பண்ணணும்? நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அப்போ அதான் சொல்ற, அப்போ நம்ம ஒழுங்கா பரிசுத்த ஆவியானோட இணைஞ்சி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நடந்தோம் என்று சொன்னால், அனுதினம் நம்மளோட வாழ்க்கை அப்படி இருந்தனா உலக சரீர இச்சைன்னு சொல்லும்போது உலக காரியங்கள்ல பாவ காரியங்கள விழ மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரீர இச்சைன்னு சொல்லும்போது இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறது, கண்ணால பார்த்தாலே அவனோட என்ன பண்ணுறது, உபசாரம் செய்யறதா ஆயிடுச்சுட்டார். அல்லேலூயா. நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவளை இச்சையோட பார்த்தாலே அவளோட என்ன பண்ணுது, விபச்சாரம் செய்யறதா மாறுகிற, பாவம் செய்யற, நீயும் பாவம் செய்யற, அதுக்குள்ளாலே அந்த கவர்ட்னஸ் வருது, அந்த இச்சை வருது, இச்சைனால பாவம் பெருகுது. அல்லேலூயா. மரணம் பக்கத்துல படுத்து கொண்டு இருக்கிறது, நரகம் வாயை பொளந்துக்கிட்டு இருக்கிறது. தெரிய மாட்டேங்குது, பார்க்கறது தானே, அழகா இருக்குது, பார்க்கறேன், சைட் அடிக்கிறது, அது பண்றது, பார்க்கறது தப்பு இல்லை. ஆனா ஹலோ நான் சொல்றது பார்க்கறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எந்த நினைப்போ, எந்த கண்ணோட பார்க்கிறோம், எதை வைத்து பார்க்கிறோம். ஹலோ புரியுதா நான் சொல்ல வருது?
எல்லாம் அழகாக தான் படைச்சிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரையும் அழகாக தான் படைச்சிருக்கிறாரு. எல்லாம் அழகாக தான் இருக்கு. ஆனால் ஒருத்தர் பார்க்குற விதம் தான் அது எப்படின்னு இருக்கும். பார்த்தாலும் பாவம் செய்யக்கூடாது. புரியுதா சொல்றது? கண்களின் இச்சை என்ன பண்ணுது? எல்லாத்தையும் நாசமாக்கிது. உடம்பே என்ன பண்ணுது? நாசமாக்கிது. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒழுங்கா வாழ விடாம தடுக்கிறதான் நம்ம கண்ணு தான். கண்ணு பார்க்கறது அப்படியே விட்டுருணும். அழகு பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ண கண்ணை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் படைத்த எல்லா அழகையும் பார்க்கறதுக்கு தான் என்ன பண்ண கண்ணை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த கண்ணை வச்சுட்டு தேவையில்லாத காரியத்தை மைண்டில் ஏற்றும் போதுதான் அங்கே பாவம் வருகிறது. அல்லேலூயா. அங்கே பாவம் வருகிறது. ஏன்னா கண்கள்ல எல்லா விதமான கன்றாவிய என்ன பண்றோம்? பார்க்கிறோம். பார்த்து 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 என்ன ஆகுது? அது மைண்ட்ல என்னது ஃபிக்ஸ் ஆகுது. அது மைண்ட்ல என்ன ஆகுது? ஃபிக்ஸ் ஆகுது. அது ஃபிக்ஸ் ஆன உடனே ஆவிக்கு ஏற்றபடி நம்மளால நடக்க முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. மாம்ச இச்சை என்ன பண்ணுது? தூண்டி விடுகிறது. எவ்வளவுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தாலும் ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும்னு தோணுது திரும்பி திரும்பி. ஏன் அப்போ என்ன சொல்லணும்னா, நான் இன்னும் ஆவியானோட இணைஞ்சி இல்லை அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் பார்க்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஆண்டவரே அதை எடுத்து என்னை விளக்கிங்கன்னா விளக்கி விட்டுருவாரு. அதை பண்ணாம திரும்பி அதுக்குள்ளாலே ஃபிக்ஸ் ஆகி மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி அப்படியே போகணும். என்னதான் பண்ணாலும் அந்த உடம்பு என்ன பண்ணும்? இங்கதான் போய் விடும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க சரீரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹலோ, நான் இப்போ சொல்றேன், உங்க சரீரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா உங்க சரீரத்தை ஆண்டவரை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண வைங்க. ஹலோ, அவர் கண்ட்ரோல்ல கொடுங்க. ஆண்டவரே, என் சரீர காரியங்கள் நான் ஏதாவது காரியத்தில் விட போறேன்னு தெரிஞ்சுன்னா முன்னாடி உணர்த்துங்க ஆண்டவரே. என் கண்களை இது பண்ணுங்க, என் வாயை கழுவுங்க, என் கண்களை உண்மையான அழகை நான் பார்க்கணும் ஆண்டவரே. தேவையில்லாத காரியத்தை நான் பார்க்க கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பார்க்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எந்த ஒரு காரியத்திலும் நான் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே சொல்லி நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது ஆவிக்குரிய ஜீவியத்துல ரெண்டாவது எப்படின்னா, மீட்கப்பட்டவர்களை போல என்ன பண்றோம்? வாழும். அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்களை போல என்ன பண்ணுமா? வாழும். அது ஆவிக்குள்ளாலே தொடர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. என்னன்னா ஆவிக்குள்ளாலே தொடர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. எது பண்ணின நீங்கள்? ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலே முடிய ஆவினாலே நீங்க ஆரம்பிக்கப்பட்டீங்க. முடியும் போது சரீர மாம்சத்துல முடிக்க முடியுமா? அதான் மெயினா கேள்வி. வாசிங்க. 7 வரைக்கும் வாசிங்க. நீங்கள் இத்தனை புத்தியினரா? கேள்வி எழுப்புறாரு. அறிவில்லையா கேட்கிறாரு. ஆவியில ஆரம்பிச்சீங்க, மாம்சத்திலே முடிப்பீங்க, மாம்ச காரியங்களே நீங்க முடிப்பீங்க, பாவத்திலே நீங்க முடிப்பீங்க. இல்ல, ஆவியில ஆரம்பிச்சு ஆவியில தான் முடிக்க முடியும். அல்லேலூயா. ஆவிக்குள்ள தேவ ஆவி நமக்குள்ளாலே வரும்போது நம் சரீரம் ஜீவன் பெற்றது. அப்படிதான் என்ன பண்றோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல வருகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குழந்தைகளும் தேவ ஆவி என்ன பண்ற உள்ளாலே வருகிறது, ஜீவன் உள்ளாலே வருகிறது. அப்போ சரீரம் இறக்கும் போது என்னது? சரீரமும் மண்ணுக்கு போகுது, மிச்சம் நம்ம ஆவியும் ஆத்மாவும் தேவனோட இலை பாருகிறது. தேவன் என்ன பண்ணுகிறாரு? எடுத்துக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவரோடு எடுத்துக்கொள்ளுகிறார். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா?
அப்போ ஆவியில் ஆரம்பிச்சு ஆவியில தான் என்ன பண்ணுது முடியுது. சரீரம் வேஸ்ட். சரீரம் வந்து இந்த இடத்துல வாழ்றதுக்கு ஒரு டெம்பரரி ஒரு ஷெல் மாதிரி, ஒரு உண்மையான ஒரு ஷெல் மாதிரி உள்ள வாழ்றதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாம் இந்த சரீரம் இல்லைன்னா எல்லாம் ஆவியாக சுற்றிட்டு இருக்கணும் இல்லையா? சரீரம் இருக்கிறனால பார்க்க முடியுது, பேச முடியுது, எல்லாம் காரியம் செய்ய முடியுது. இந்த சரீரம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு தேவை, சரீரம் தேவை, வாழ்றதுக்கு தேவை, எல்லாம் தேவை. ஹல்லேலூயா. அப்போ 4ஆம் வசனம் வாசிங்க. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அது வீணா போயிடுச்சு. அன்றியும் உங்களுக்கு ஆவி அளித்த உங்களுக்குள்ளே அற்புதங்களை உங்களுக்குள்ளால ஆவியை அனுப்பினவர் அது எப்படி அனுப்பினாரு? அற்புதங்களே என்ன பண்றாரு? உங்களுக்குள்ளாலே செய்கிறார். உங்களுக்குள்ளாலே இருந்து என்ன பண்ற? அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்ன பண்ண செய்கிறாரு. அப்போ அது வந்து மாம்சத்துக்குள்ளேயே செய்வார் இல்ல. அதிசயங்களேன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ எதனாலே செய்கிறார்? கேள்வி திரும்பி ஆளுகிறார். எதனால செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், நீதியாக எண்ணப்பட்டது. எவர்களோ அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ விசுவாச மார்க்கத்தா, விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியம் உங்கள் விசுவாசத்துல என்ன பண்ணுது? விசுவாசத்தின் அடிப்படையில தான் என்ன பண்ணுது இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியம் பரிசுத்தவான்கள் வாழ்ற வாழ்க்கை நீங்க விசுவாசிக்கணும். அவரை முழுமையா விசுவாசிக்கணும். விசுவாசம்னா என்னது? காணப்படாது நிச்சயமா இருக்குது. விசுவாசம் பண்ணுது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவையும் நிச்சயமா இருக்கிறது. அப்போ நான் பார்க்கல, நான் கேட்கல, பரிசுத்தவான்களை நான் பார்க்கல, நான் அவரை பற்றி நான் வந்து முழுமையா அறிந்து கொள்வதுனா அவரை நான் என்ன பண்றேன்? இருக்கிறார் என்று நான் முழுமையா நம்பணும். எனக்குள்ளாலையும் உங்களுக்குள்ளாலையும் இன்னும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்று நம்பணும். கண்டிப்பா நம்பணும். அந்த விசுவாச வாழ்க்கையில அவரோடு ஜீவியம் பண்றது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் இணைந்து ஜீவியம் பண்றது அவசியமா இருக்குது. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம், இன்னும் அதிகமா சொல்லுவாங்க. முடியும். 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். அறிய விரும்புகிறேன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ. அல்லேலூயா. இப்ப புரியுதா நான் சொல்ல வருது? பரிசுத்தவான்களை எதுல பெற்றீங்க? விசுவாசத்தினால பெற்றீங்களா? நியாயப்பிரமாணத்தை வச்சு கிரியையினால வச்சு பெற்றீங்களா? இல்ல. எதனால பெற்றீங்க நீங்க? விசுவாசத்தினால. இயேசு கிறிஸ்துவை முழுமையா தேவனை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அவர் எனக்கு என்ன பண்றாரு? பரிசுத்தவான்களை அனுப்பி இருக்கிறார் எனக்குள்ளாக. அல்லேலூயா. பெந்தேகோஸ்து நாள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை முழுமையா நம்புறதுனால அவர் சொன்ன வார்த்தை நம்பி மேல் வீட்டு அறையில உட்கார்ந்து இருக்கும்போது அங்க என்ன பண்ணுது? வந்தது பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாரு? அக்கினிமயமான நாவுகளை போல வந்து என்ன பண்ணாரு? இறங்கினார். இறங்கினாரா இல்லையா? இறங்கிட்டு போனாரா? இல்ல. இங்கதான் இருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்பாக இறங்கினவர் தான் நம்ம விட்டு என்ன பண்ணல, போகவே இல்லை. உலகம் முடிகிற வரைக்கும் நம்மோட தான் இருக்கிறாரு. மேல எங்கேயும் போறது இல்லை. அவர் எப்போ நம்மோட தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த பாட்டு பாடவே கூடாது. இறங்குப்பா பாடவே கூடாது. அக்கினி போட வந்தவர் என்ன வந்துட்டாரு, திருப்பி போட மாட்டாரு. ஒரு போட்டாருன்னா அவங்க அக்கினி என்ன பண்ண விட்டு எடுக்கவே மாட்டார். இந்த பாட்டுகள் வந்து தெளிவாக பாடம். ஹலோ, புரியுதா சொல்ல வருது? ஒன்ஸ் உங்க மேல அவங்க ஆவி இப்போ வைத்துட்டாருன்னா அவர் வந்து என்ன பண்ண மாட்டார்? எடுக்கவே மாட்டார். நிரப்பி இருக்கிறார். முழுமையா உங்களுக்குள்ள தங்கி இருந்தாருன்னா, உங்களுக்குள்ளால் இருக்கிறாருன்னா உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டார்? போகவே மாட்டார். நீங்கள் மறிக்கிற வரைக்கும் உங்களோட தான் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் மறிக்கிற வரைக்கும் உங்களோட தான் என்ன பண்ணுவாரு? இருப்பார். அப்போ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது அவசியம், ஆவிக்குள்ளாலே தொடர்வதும் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குள்ளாலே தொடர்ந்து வாழ்கிறதும் அவசியமா இருக்கிறது. 2 காரியம் நீங்க புரிஞ்சுக்கணும்.
அப்போ ஆவிக்கேற்றபடி தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் முதல்ல மீட்கப்பட்டவனா இருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நான் முழுமையாய் மீட்கப்பட்டவனா இருக்க வேண்டும். நான் அவரை விசுவாசித்தேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நான் பரிசுத்த ஆவியானவரை முழுமையா என்ன பண்ணியிருக்கேன், பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில கலந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை விடவே மாட்டேன், அவரு என்னை விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூன்றாவது மீகா 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரு ஆவிக்குரிய ஜீவியம் விண்ணப்பிக்கிறவர்களை போல என்ன பண்ணும், வாழ வேண்டும். அதுனா ஆண்டவரோடு மன்றாடுகிற காரியம், அது ஆவிக்குள்ளாலே ஜெபிக்கிற விஷயங்கள். அல்லேலூயா. ஆவிக்குள்ளாலே ஜெபிக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கிற 3:8 வாசிங்க. மீகா 3:8. அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேனா. அல்லேலூயா. எப்போ இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பண்ணுவாருன்னா ஜெபத்துல பண்ணுவாரு. ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் தருகிறாருன்னா பலத்தை தருகிறாரு, நியாயமாய் எல்லா காரியங்களும் நம்ம வச்சு செய்கிறாரு, பராக்கிரமத்தினாலும் எல்லாவற்றினாலும் நம்மளை முழுமையா நிரப்புகிறாரு. முழுமையா என்ன பண்றாருன்னா நிரப்புகிறாராம். இப்போ இந்த 3 காரியம் ஆண்டவர் நம்ம வச்சு செய்யறோம்னா நம்ம அந்த ஆவியில என்ன பண்ணோம், ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியில ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபம் அவசியம். ஆவியோடு உண்மையோடு என்ன பண்ணணும், நம்ம ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். ஆவி உண்மையோடு நம்ம ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். ஆவியில் ஜெபிக்கிறது என்னன்னா அந்நிய பாஷையும் ஆவியில் ஜெபிக்கிறது ஒண்ணு கிடையாதுங்க. திருப்பி நான் சொல்றேன், அந்நிய பாஷையும் ஆவியில் ஜெபிக்கிறது ரெண்டு வேற, ஒண்ணு கிடையாது, ரெண்டு வேற வேற. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது தனி, அதுக்கு தனி. அந்நிய பாஷை என்பது வரம். அந்நிய பாஷை வரம். திருப்பி நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நான் இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். அந்நிய பாஷை என்னது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரமா இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சி ஜெபிக்கிறதுனா அது கலபல கத்த மாட்டீங்க. அந்த ஆவியானவரோட தொடுதலை என்ன பண்ணுவீங்க, ஜெபத்துல உணர்வீங்க. உங்கள் ஜெபம் எப்படி இருக்கும், நீங்க ஜெபிக்கும் போது பிசாசு எல்லாம் அது கலங்கி போகும். எல்லா விதமான காரியமும் என்ன பண்ணும், பயம் வரும். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும், பயம் வரும். தேவன ஆவியானவர் எப்பொழுதும் உங்கள் ஜெபத்துல இருக்கும்போது எல்லா நோயும் என்ன பண்ணும், நீங்கும். பிணியாளிகள் என்ன பண்ணும், தொடுவப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லா விதமான காரியங்களும், எல்லா கடன் பிரச்சனை, எல்லா விதமான காரியங்களும் ஆவியில ஜெபிக்கும் போது, ஆவியால் தொடுதலை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது எல்லா விதமான காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. இப்போ அதை புரிஞ்சு நீங்க ஜெபிங்க. நீங்க இதுக்கப்புறம் ஜெபிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எக்ஸாம்பிள் அந்த ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை நீங்க ஒரு ப்ளூ பிரிண்டா வச்சுக்கோங்க. அதுல அவரை சொல்லி கொடுத்துருக்கிறாரு நல்லா. அதுதான் நம்ம ப்ளூ பிரிண்டே, எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. அது திருப்பியும் அடிக்கடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நான் மெசேஜும் நான் உங்களுக்கு எடுத்துட்டேன். அதை வச்சு அது நான் மெசேஜும் எடுத்துருக்கேன். ஆண்டவர் என்ன பண்றாரு, மத்திய 6ஆம் அதிகாரத்துல அந்த ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்ப அது என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. அது ரிப்பீட்டுக்காக கிடையாது. அதை எப்படி நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும் என்று, அவர்கிட்ட எப்படி நீங்க ஜெபம் பண்ணி கேட்கணும் என்று நான் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதன் அடிப்படையா வச்சு நீங்க உங்க ஜெபத்தை செய்யுங்க. அல்லேலூயா. எல்லாம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்குங்க. வேற எங்கேயும் போல உங்க கையில எல்லாத்தையும் என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆராதனை. அடுத்த ஆராதனை முக்கியமான விஷயம். ஆவிக்குள்ளாலே தேவனை ஆராதிப்பது அவசியமா இருக்குது. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள்
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணும் சொல்லி கொடுத்தாச்சு. ஆராதிக்கும் போது எப்படி பண்ணோம்? ஆவியோடும் உண்மையோடு என்ன பண்ணோம்? ஆராதிக்கணும். அவர் தொழுது கொள்ளும் போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அந்த மிக 3ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அது 9ல இருந்து அந்த 9ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிங்க. செவ்வையானவை கோணலாக்கி கேளுங்கள். ஹலோ, பரிதானத்துக்கு என்ன பண்றாங்க? நியாயம் தீர்க்கிறார்கள். கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். குறித்து சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறான்னு சொல்லல, குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு அதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? நாங்க உண்மையா நம்ம ஆராதிக்கிறோம், உண்மையா இது பண்ணுறோம், ஆவியோடு உண்மையோடு நாங்க ஆராதிக்கிறோம், ஆவியோடு நாங்க ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். எல்லாம் வாங்குறாங்க, பரிதானம் வாங்குறாங்க, காசுக்காக வேலை பார்க்குறாங்க, காசுக்காக எல்லாம். இப்போ அப்படிதான் எல்லாம் உலகம் போயிட்டு இருக்குது. நிறைய ஊழியக்காரன் அதனால விழுகிறாங்க. எல்லாம் நல்லா ஆரம்பம் நல்லா இருக்கும். பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? வேற மாதிரி குணம் மாறிடும். எல்லாமே வருது. இப்ப அப்படிதான் இருக்குது. நிறைய பேர் ஊழியம் பண்ணல, ஊழியம் செய்ய ஊழியமே போயிடுச்சு. உண்மையா ஊழியம் செய்யறதுக்கு ஊழியக்காரங்க இல்ல. நாங்களும் உண்மையா ஆராதிக்கணும் அப்படி என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை எதுவுமே எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆனா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா ஆண்டு சொல்ற எல்லாத்தையும் செதறடிச்சு போட்டாரு. செதறடிச்சு போட்டாங்க. ஆண்டு என்ன பண்றாரு? திருப்பி கொண்டு வருவேன்றாரு. வாசிங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் பர்வதங்களின் கொடிமொழிகள் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அது நினைத்து என்ன பண்ணுவாங்களா? ஓடி வருவார்கள். அல்லேலூயா. உண்மையாய் ஆராதிக்கிற நாள் வரும்ன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ என்ன பண்றாரு? எல்லா இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தது சகோதரர்களைப் போல எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றிணைந்து செயல்படுகிறவர்களா இருக்கணும். ஆவிக்குள்ளாலே அன்பு இருக்கணும். ஆவிக்குரிய அன்பு உங்களுக்குள்ளாலே இருக்க வேண்டும். சகோதரத்துவம், பிரதர்லி லவ், சிஸ்டர்லி லவ், அந்த அன்பு அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் தெரிஞ்சு ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ல இருந்து 12 வரைக்கும் வாசி. ரோமர் 12 10ல இருந்து 12. சகோதர சிநேகத்திலே பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுனாலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? சகோதர சிநேகத்துல என்ன பண்ணுமா? ஒருவர் பட்சமா இருக்கணும். ரெண்டாவது கனம் பண்ணணும். கனம் பண்றதுல ஒருவர் முந்திக் கொள்ளுங்க, அசதியாயிராம. அப்போ கனம் பண்றதுல முந்திக் கொள்ளுங்கன்றாரு. அப்போ ஒருத்தரை காம்ப்ளிமெண்ட் பண்றதுல, ஒருத்தரை கழுவி ஊத்துறதுல மட்டும் தான் முந்திக் கொள்ளுகிறாங்க. ஒருத்தரையாவது கழுவி திட்டணுமா, ஏதாவது மனசார திட்டணும்னா என்ன பண்ணுவாங்க? அதுல என்ன பண்ண முந்தி திட்டுவாங்க. ஆனா ஒருத்தர் கனம் பண்றதுல முந்திக்கிறதே கிடையாது. ஒருத்தரை பத்தி குறை சொல்லணும்னா வாய் அப்படியே நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா பக்கமும் வாய்க்கு கிளியும். ஆனா ஒருத்தரை பத்தி நல்லா பேசுறதுக்கு வாய் வராது.
ஜிப்பு போட்டு மூடின மாதிரி என்ன பண்ணுவோம், மூடிக்கும் வாய். இங்க ஆண்டு சொல்ற ஒருத்தர் பேர் ஒருவர் கூட கனம் பண்றதுக்கு என்ன பண்ணுமா, முந்தி கொள்ளணுமா. கனவீனப்படுத்துறதுனா கூட பரவாயில்ல, வாயை மூடிக்கிட்டு விடுங்க. அவரை என்ன பண்ணாங்க, கனவீனப்படுத்தாம வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும். அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்க. அந்த பொறாமை இருக்க தேவையில்லை. அங்க பொறாமை இருக்காது. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல பொறாமை இருக்காது. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல விரோதம் இருக்காது, கசப்பு இருக்காது. ஆவிக்குரிய சிநேகம் அவசியமா இருக்கிறது சபையில. அல்லேலூயா. வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. ஜெபத்திலே உறுதியாய் இது குறிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஜெபத்திலே உறுதியா தெரிஞ்சிருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. 12 வரைக்கும் வாசிச்சா? அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். எல்லாரும் உபசரிச்சிருக்கீங்களா? உங்க அந்நியரை நீங்க உபசரிச்சிருக்கீங்களா? எல்லாம் இது பண்ணியிருக்கீங்களா? உங்க விரோதிகளுக்கு சாப்பாடு போட்டுருக்கீங்களா? நாங்கெல்லாம் போட்டுருக்கோம். எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ண வராங்க. அது கடன்காரங்கெல்லாம் சேர்ந்து நோய்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ண வராங்க. எங்கள் அப்பாவை வந்து அப்படியே செவுத்தை தாண்டி போட்டு வலியக்கா வந்து பெரிய செவரு அதில் தூக்கி போட்டாங்க. வலியக்கா அப்பாவை தூக்கி போட்டு அவரை வந்து இது பண்ணி எஸ்கேப் ஆகி செட்டிக்குளம் மாமா அவங்க வீட்டில் போயிட்டு தங்கிட்டாங்க. அங்கே தங்கிட்டாங்க. ஸோ வந்து அங்கே வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்க. வீட்டுக்கு போகவே இல்லை. காலையில் வந்தவங்க ஜாப் வந்துருவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்டே உட்காந்தாங்க. பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க கடன்காரங்க போலீஸு எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, 3 வேளைக்கு சாப்பாடு போட்டாங்க. அப்பாவை அரெஸ்ட் பண்ண வந்தவங்க சாப்பாடு போட்டாங்க, டீ போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. நைட் டின்னர் வெளியே முடிச்சுட்டு அவங்க இதுக்கப்புறம் நாங்கள் வரமாட்டான்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. அது அப்படிதான் நாங்கள் பண்ணோம். அதான் ஊழியம். அப்பவே பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து என்ன பண்ணாங்க, அப்பாவை இது பண்ணி சென்னைக்கு வர வச்சு ட்ரெயின் திருத்தமாக ட்ரெயினை கொண்டு வந்து ஏற்றி விட்டு அப்புறம் அதுக்குள்ளாக கிடக்கிற ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ணி இது செஞ்சு வியோ போயிட்டு லண்டன் அனுப்பிவிட்டாங்க. இதுதான் இந்த அவங்க போனது லண்டனுக்கு. ஆனால் அங்கேயே போயிட்டு ஆண்டரை வியோ கொண்டு வந்து ஊழியக்காரனாக கொண்டு வந்து மாற்றி பிள்ளாலே வச்சு ரெண்டு பேருமோ ஆண்டர் செஞ்சுருக்காரு இல்லையா? அதுதான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டர் என்ன பண்ணாங்க, கணக்கு கேட்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டர்கிட்ட நம்ம கணக்கு கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். அன்பு அதிகமாக பெருக வேண்டும். அந்த அன்பு இருந்துட்டா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அன்பு இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக மிச்ச காரியங்கள்லாம் நடக்கும். அடுத்தது வந்து என்னன்னா, ஒன்றுபட வேண்டும். ஆவிக்குள்ளால் என்ன பண்ணணுமா, ஒன்றுபட வேண்டும். ஆவிக்குள்ளாலே வாழ்றது அவசியம், ஒன்றுபட வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:25. ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ஆவியில பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிழைத்திருந்தால் நடப்போம், பிழைத்திருந்தால் நடப்போம். சொல்லுங்க, பிழைத்திருந்தால் நடப்போம். அப்போ எல்லாவற்றிலும் ஆவிக்குள்ளாலே அது கீழ்ப்படுகிறது அவசியம். கீழ்ப்படிஞ்சு வாழணும், அது அவசியம். கீழ்ப்படுகிற வாழ்க்கை வாழ்றது அவசியம். ஆவிக்குள்ளாலே வாழ்க வேண்டும். ஆவிக்குள்ளாலே ஆண்டுக்குள்ளாலே பரிசுத்தாவிக்குள்ளாலே அணுகுதல் இன்னும் அதிகமாக இன்னும் நுழைந்து ஆண்டுக்குள்ளாலே இன்னும் பரிசுத்தாவிக்குள்ளாலே இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும். கடைசியாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிப்போம். எபேசியர் ஒரே ஆவினாலே எல்லா காரியங்களும் செய்கிறார். ஒரே ஆவினாலே பிதாவிடத்து சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரே ஆவினாலே பிதாவிடத்து சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக எவர் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால சொன்ன ஆரம்பத்தை சொன்னேன், இயேசு கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டதுனால ஃபர்ஸ்ட் ஆவினால எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஆவினால நான் என்ன பண்றேன், தேவன்கிட்ட போகிற ஸ்லாக்கியத்தை நான் என்ன பண்ணேன்,
எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அதுக்கு தகுதி இல்லை, ஆனா அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்ததுனால நான் தகுதியை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்க வேணும். நான் முக்கியம் கிடையாது, நான் ஸ்பெஷல் கிடையாது, ஆனா என்னை ஸ்பெஷல் ஆக்கி இருக்கிறாரு, என்னை முக்கியப்படுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் ஒன்றும் கிடையாது, ஆனா என்னை ஒரு அளவுக்காக உயர்த்தி வச்சிருக்காரு, உருவாக்கி வச்சிருக்கிறாரு, ஒரு நிலையில வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு சட்டம் நம்ம என்ன பண்றோம், ஒரு நிலை வந்த உடனே அப்படியே நின்றுடுறோம். சபையிலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, எல்லாம் ஒரு நிலை வந்த உடனே அப்படியே என்ன பண்ணிடுறோம், நின்றுறோம். அதுக்கு மேல என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பார்க்க மாட்டேங்கிறோம். மேல பார்க்கணும். மேல பார்த்துக்கிட்டு இன்னும் மேல நிலை உயர்ந்துக்கிட்டே என்ன பண்ணும், போகணும். வாழ்க்கை நிலை என்ன பண்ணும், ஓரளவு தான். அப்படி உங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதுதான் என்னோட நிலை, இதுதான் என்னோட இது, இப்படியே நான் இப்போதும் இப்படி இருந்துடுறேன் அப்படின்னு விட்டுட்டோம்னா அப்படியே போயிடும். நாளாக அவிஞ்சு போயிடும். உங்களுக்குள்ளா இருக்கிற ஆவிக்குரிய ஜீவன் என்ன பண்ணா அவிஞ்சு போயிடும். பழகின வாழ்க்கையை தான் வாழ்வீங்க. அல்லேலூயா. புதுப்பிக்கப்படுகிற வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வாழ மாட்டீங்க. ஆவிக்குரிய காரியங்கள்ல அனுதினம் நீங்கள் என்ன பண்ணணும், புதுப்பிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியிலே அனலுள்ளவர்களா இருக்க வேண்டும். அனுதினம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல என்ன இன்னைக்கு ஆண்டவரை புதுப்பீங்க, இன்னைக்கு எனக்கு புதிதான அனுபவத்தை நீங்க தாங்க, இன்னைக்கு புதிதான காரியங்கள் எனக்குள்ளாலே நீங்க செய்யுங்க, இன்னும் புதிதான காரியங்கள் என்ன வைத்து எல்லா காரியங்களும் நீங்க செய்யுங்க. திருப்பி ஆண்டவரை நீங்க கேளு, எனக்கு ஒரு புதிய காரியம் நான் எதிர்பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதுசா தான் இருக்கிறோமே ஒழிய பழகின வாழ்க்கையை வாழாதீங்க. எந்திக்கிறோம், பல் தேய்க்கிறோம், சாப்பிடுறோம், வேலை போறோம், யாராவது பட்டு தூங்குறோம், திரும்பி காலை எந்திக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், அது மட்டும் தான். அது தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அது இல்லாம நிறைய காரியங்கள் பண்ணலாம். அது இல்லாம நிறைய காரியங்களும் பண்ணலாம். அது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது என்னன்னு நீங்க தான் ஆவிக்குரிய அனுபவம் செய்யணும். இன்னும் அதிகமாக ஆண்டுகளால் நீங்க பெருகணும். நீங்க ஜெபிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டுகளே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அன்பு பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நிலைச்சிக்கு நல்ல தாப்பனே இந்த வேலை கடந்து சொல்லிட்டுறேன். இந்த வேலை ஆண்டவரே எங்களோடு நீர் இவ்வளவு நேரம் பேசினதுக்காக நன்றி. அதுவே உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க, திரும்பியாக காத்துக்கொள்ளுங்க. அதை நீர் அதுவே எங்களோடு பேசியிருக்கிறீர். அதுவே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளாலே அதை நாங்கள் அதுவே இன்னும் அதிகமாய் உயரவும், இன்னும் அதிகமாய் பெருகவும், எங்கள் நிலை இதுதான் என்று நாங்கள் தீர்மானிக்காதபடி ஆண்டவரே எங்களுடைய நிலையை இன்னும் உயர்த்திக்கிட்டே போங்க. ஆண்டவரே எவ்வளவு தூரம் ஆண்டவரை எங்களை கொண்டு போக சித்தமா இருக்கிறீரோ அவ்வளவு தூரம் நீர் எங்களை கொண்டு போங்க. ஆண்டவரே எவ்வளவு தூரம் எங்களை உயர்த்த சித்தமா இருக்கிறீரோ அவ்வளவு தூரம் எங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே அதற்கு ஒவ்வொருத்தரையும் மேல வந்து விசேஷமான காரியங்களை நீ செய்கிறாங்க. இதான காரியங்களை தான் நீ செய்கிறாங்க. எதிர்பார்த்திருக்கிற காரியம் நிறைவேறட்டும். நீரே முன்னே காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பெரிய பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே தேவைகளை சொன்னீங்க, குறைகளை நிறைவாக்குங்க. கைவிடாத நேச கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. படிக்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க. வருகிற எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நல்ல தேர்ச்சி பெறும்படியாக கிருபை பாராட்டுங்க. காலேஜ் படிக்கிற பசங்க நீ கொடுங்க. அவங்கள எக்ஸாம்ஸ் அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத போறாங்க. அவங்களுக்கு கொடுங்க, யாருக்கா இடைக்கட்டுங்க, திரும்பியா காத்துக்கொள்ளுங்க. பெரிய பெரிய காரியம் ஸ்ரீங்க கத்தாவை வருகிற வருஷங்கள் எல்லாத்தையும் நன்மையாக முடிசூட்டுங்க. எல்லாத்தையும் உங்களுக்குள்ளாலே ஜீவியும்படி பண்ணும்படியாக, உங்களுக்குள்ளாலே வாழும்படியாக கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் அடலில் தோன்று போகாதபடி இன்னும் பலன் கொண்டு திறமனதாய் காரியங்கள் செய்யும்படியாக நீர் அடல் கிருபை பாராட்டுங்க. இதில் பார்த்து சமர்ப்பிக்கிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியம் செய்யும். துதி கனமை எல்லாம் செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெப கேளும் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். எல்லோரும் சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அனுபவிச்ச நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷம் என்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.